ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் செமஸ்டர்ல கம்மிங் மண்டே பிசிக்ஸ் பேப்பர் இருக்குதுங்க. ஸோ அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிசிக்ஸ் பேப்பர்ஸ் இருக்குதுங்க. அதுல நம்ம இன்னைக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பிசிக்ஸ் பேப்பர் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இசி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிசிக்ஸ் பேப்பர் தாங்க. PH3254 பிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த பேப்பரை பத்தி தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த பேப்பர்ல இருக்கிற வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க், அதாவது பார்ட் பில இருக்கிற 16 மார்க், ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்லயும் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நடுநடுல நான் வந்து நிறைய ஹிண்ட்ஸ் கொடுப்பேங்க. என்ன மாதிரி ஹிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திருப்பீங்க. அதுல நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. சோ அந்த கேள்வி வந்து என்ன ஆன்சர் ஏதுனுமே உங்களுக்கு தெரியாது. இப்ப அது மாதிரியான கேள்விக்கெல்லாம் எப்படி அட்டென்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணணும், எதுக்கு எவ்வளவு மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் நடுநடுல தருவாங்க. நாங்க ஒரு ஒரு யூனிட்டுக்கு நடுவுலயுமே புரியுதுங்களா? அதனாலதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்றதுன்னு கூட நான் சொல்லுவேங்க நாங்க. அதனால இந்த வீடியோ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அதை பார்க்க சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதுக்குதான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கன்னு சொல்றேன். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க நம்மளோட சேனல் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோக்கும் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேவா? மறக்காம ஃபுல்லா பாருங்க கடைசி வரைக்கும் எல்லா வீடியோவுமே. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன பார்ட் பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். யூனிட் 1 கிறிஸ்டலோகிராஃபி. ஸோ இதுதான் உங்களோட சிலபஸ். கிறிஸ்டலோகிராஃபியோட சிலபஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், லாட்டிஸ், பேசிஸ், யூனிட் செல், சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக், டைமண்ட் கியூபிக், NaCl, ஜிங்க் சல்ஃபைடு, ஸோ கிறிஸ்டல் பிளேன்ஸ், மில்லர் இண்டிசஸ், அண்ட் கிறிஸ்டலைன் அண்ட் நான் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ், அண்ட் கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ். ஸோ இம்பர்ஃபெக்ஷன் இன் கிறிஸ்டல்னா கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ், வேஃபர் ஃபிளேட்ஸ் அண்ட் நாச்சஸ். ஸோ இந்த யூனிட்ல இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேள்வி அப்படின்னா 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். இந்த கேள்வி தான் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும் நீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த கேள்வி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். என்ன இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க அதுக்கான ஆங்கிள்ஸ் ஆல்பா, பீட்டா, காமா அதோட ஆங்கிள்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், A ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சியா, இல்ல நாட் ஈக்குவல் டு சியா, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்க 7 கிறிஸ்டல் சிஸ்டத்தை நீங்க வரைஞ்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கேள்வி அட்டன் பண்றதுல ஈஸி உங்களுக்கு. சரி, செகண்ட் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் ஃபேக்டர் ஆஃப் சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஸோ இந்த கேள்வி நீங்க செகண்டா படிக்கணும், டெரிவேஷன்ஸ் வரைக்கும், பேக்கிங் ஃபேக்டர் வரைக்கும். இதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமே உங்களுக்கு வந்து மார்க் உண்டு. கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இன் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரு, இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிவிஷன்ஸ் ஆஃப் மார்க் உண்டு. ஓகேவா? ஸோ 2 or 3 பேஸ்ட் ஆன் த கீ, என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மார்க் ஸ்பிளிட் அப் ஆகும். FCC அண்ட் BCC இது எல்லாத்துமே. ஸோ அதுக்கடுத்து தேர்டு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிங் ஃபேக்டர் ஆஃப் டைமண்ட். அந்த டைமண்ட் தான் நீங்க படிக்கணும். ஸோ இதுக்கும் எல்லாமே மார்க் ஸ்பிளிட் அப் உண்டு. டயக்ராம், இதுல ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி, டைமண்டோட டயக்ராம் வரையறது தான் இருக்குது ரொம்ப ரொம்ப டஃப். பட் அதை நீங்க ஈஸியா நீங்க வரைஞ்சிடணும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன்ஸை கொடுக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க திரும்ப 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 வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஸ்ட்ரக்சர் நீங்க வரைஞ்சிடலாம் நீங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், கோஆர்டினேஷன் நம்பரு, C/A ரேஷியோ, அது FCCக்கு வரும். அது எக்ஸகனலுக்கு வரும். ஆனால் எக்ஸகனல் உங்களுக்கு கேட்கல உங்களுக்கு. அதனால டைமண்ட் இருக்கு உங்களுக்கு. பேக்கிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். சரிங்க சார், இந்த 3 கேள்விக்கு அடுத்தது வேற என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மில்லர் இண்டிசஸ். ஏன்னா மில்லர் இண்டிசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்டல் பிளேன்ஸ். ஓகேவா? ஸோ 100 இல்லை 101 இல்லை 001 எந்த பிளேனு அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இட் ஹாவ் சம் ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் டி, ஓகே, இன்டர் பிளேனார் டிஸ்டன்ஸ். ஓகே, மில்லர் இண்டிசஸ்னாலே ஆட்டோமேட்டிக்காக இன்டர் பிளேனார் டிஸ்டன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ். ஸோ இம்பர்ஃபெக்ஷன் சொன்னால அதான் கிறிஸ்டல் டிஃபெக்ட். இம்பர்ஃபெக்ஷன்னாலும் ஒன்று தான், டிஃபெக்ட்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ டோட்டலாக இந்த 5 கேள்வி நீங்கள் படிச்சீங்க இந்த யூனிட்ல, கிறிஸ்டலோகிராஃபி யூனிட்ல படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதுல இப்ப நம்ம சொல்லியிருக்கிற கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் நான் எல்லாமே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
Describe the seven system of crystals with suitable diagrams and give the relations of length of axis and the relations between the axis of unit cell in each types. நான் சொல்லல A equal to B equal to C equal to equal டா இல்லைன்னா நாட் ஈக்குவல் டா அப்படின்னு கொடுக்கணும். ஆங்கிள் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் 16 மார்க்கில். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஃபேக்டர் ஆஃப் எஸ்சி அண்ட் எஃப்சிசி வித் நீட் டயக்ராம் கேட்டுறாங்க. இங்கே பாருங்கள் எஸ்சிக்கு 4 மார்க்கு, எஃப்சிசிக்கு 6 மார்க், டோட்டலாக 10. அதில் ரிமைனிங்கில் மென்ஷன் எனி 5 கிறிஸ்டல் சிஸ்டம் தர் யூனிட் வெக்டர் அண்ட் ஆங்கிள்ஸ் இன் டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துட்டாங்க 6 மார்க்குக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப் தான், ஏன்னா ரெண்டுமே நீங்கள் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா? கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் வித் நீட் டயக்ராம்ஸ். என்னென்னலாம் கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட், வால்யூம் டிஃபெக்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பிரீஃப்லி த பாயிண்ட் அண்ட் லைன் இம்பர்ஃபெக்ஷன் இன் கிறிஸ்டல்ஸ் வித் நீட் டயக்ராம். அகெயின் கிறிஸ்டல் இம்பர்ஃபெக்ஷன். இந்த கேள்விக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்க. இந்த இடத்துல கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் இந்த இடத்துல வந்து லைன் இம்பர்ஃபெக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ பாயிண்ட் அண்ட் லைன் இதில் ரெண்டு மட்டும்தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் மேலே இருக்கிறதுல நீங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும். அதை பொறுத்து தான் மாறுது. ஓகேவா? கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ கீழே கால்குலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸ், பாயிண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் 300 கெல்வினில் இருக்கும்போது இன்கேஸ் ஆஃப் காப்பரில் ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அது என்ன, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பாயிண்ட் இம்பர்ஃபெக்ஷன், சம் வேல்யூஸ், கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? இதை கொடுத்துனேன். ஸோ அடுத்தது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் கியூபிக். எஸ்சியை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டாங்க, பிசிசியை பற்றி பண்ண சொல்லிட்டாங்க. ஆல்சோ கால்குலேட் த அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டம் அண்ட் பாடி சென்டர் கியூபிக் சிஸ்டம்ஸ். ஸோ இது கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? பட் ஆனால் சிம்பிள் அதே தான். மேலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கர்சரை பாருங்கள், எஸ்சி அண்ட் எஃப்சிசி நீட் டயக்ராம் அங்கே ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க, இங்கே கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே எழுதணும் நீங்கள். சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு போகலாமா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவ் த ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் மில்லர் இண்டிசஸ் ஆஃப் கிறிஸ்டல் பிளேன்ஸ். வாட் ஆர் தர் சிக்னிஃபிகண்ட்? ஆல்சோ டிடெக்ட் ரிலேஷன்ஸ் பிட்வீன் மில்லர் இண்டிசஸ் அண்ட் த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். நான் சொல்லலை மில்லர் இண்டிசஸை பற்றி எழுதணும், சிக்னிஃபிகண்ட் எழுதணும், அண்ட் ஆல்சோ டிடெக்ட் த மில்லர் இண்டிசஸ். இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டு அப்படின்னு நான் சொன்னேன். அதேமாதிரி கேட்டுட்டாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிஸ்கஸ் பிரீஃப் அபவுட் சிம்பிள் அண்ட் க்ளோஸ்டு பேக்கிங் எக்ஸகனல் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி உங்களுக்கு எக்ஸகனல் இல்லை உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஓகேவா? வெறும் சிம்பிள் கியூபிங் மட்டும் எதனா போதும். அதுக்கு அடுத்தது ஹெச்சிபி, அதுவும் உங்களுக்கு இல்லை. அப்புறம் டிஸ்கஸ் பிரீஃப்லி த கிறிஸ்டல் டைரக்ஷன்ஸ் அண்ட் மில்லர் இண்டிசஸ் வித் த ப்ரொசீஜர் ஆஃப் ரெப்ரசன்ட் 100, 110, 111 அண்ட் 200 பிளேன்ஸ் ஆஃப் எ கியூபிக் கிறிஸ்டல்ஸ். இதில் வந்து டைரக்ஷன்ஸ் ஆஃப் பிரீஃப்லி கிறிஸ்டல் டைரக்ஷன்ஸ் அண்ட் மில்லர் இண்டிசஸ் வித் த ப்ரொசீஜர் ரெப்ரசன்ஸ், இது டயக்ராம்ஸ் எல்லாம் வரைஞ்சி நீங்கள் காமிக்கணும் இந்த கியூபிக்கில். அதுக்கு 10 மார்க்கு. Show the expression for separation between two lattice planes in a crystals with systematic. So separation between two lattice planes in a crystal with systematics. ஸோ இது எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? சேம் மில்லர் இண்டிசஸை வச்சு தான் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் அதேமாதிரி செப்பரேஷன்ஸ் பிட்வீன் த டூ லேட்டிஸ் பிளேன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஷன்னாலே ஆட்டோமேட்டிக்காக மில்லர் இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் தான் இந்த செப்பரேஷன் பிட்வீன் டூ லேட்டிஸ் பிளேன் இன் கிறிஸ்டல்ஸ் வித் சிஸ்டமேட்டிக் எக்ஸ்பிரஷன் ஃபார் செப்பரேஷன் பிட்வீன். ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்டர் பிளேனார் டிஸ்டன்ஸில் வந்துடும். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் கிறிஸ்டல் சிஸ்டம், பேக்கிங் ஃபேக்டர் அண்ட் வேஃபர் சர்ஃபேஸ் ஓரியன்டேஷன் அண்ட் டைமண்ட் கியூபிக் கிறிஸ்டல்ஸ். ஓகேவா? ஸோ 4+4+4+4 அப்படி பிரித்து கேட்டிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரைப் த ஸ்டெப்ஸ் to determine the Miller indices and also mention it importance. Miller indices and also importance கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியுது. ஸோ நம்ம சொன்ன கேள்வி, ஸோ இதில் இருக்கிற எல்லா கேள்வியுமே உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதை தவிர வேறு என்ன உங்களுக்கு வேணும்? ஸோ நான் சொன்ன பிரகாரம் ஏதாவது கேள்வி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 16 மார்க் நீங்கள் இந்த யூனிட்லேருந்து அட்டன் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே படிக்கணும் நீங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குதோ அப்கமிங்கில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ஸாக நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ரீச் ஆனதாக நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பேப்பரில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.